பிஸ்மில்லா அல்ஹம்துலில்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லா வபஅத். அன்பான எனதருமை சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, இளைஞர்களே, உங்கள் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. சகோதரர் மௌலவி அப்துல் பாசித் புகாரி அவர்களுடைய ஒரு காணொளியை காலையில் பார்க்க நேர்ந்தது. அந்த காணொளியை பார்த்ததுக்கு பிறகு நடுநிலையாக சில கருத்துக்களை இந்த சமூகத்துக்கு மத்தியில் பதிவு செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு தோன்றியது. அதற்காக நான் இந்த காணொளியை பதிவு செய்கிறேன். சகோதரர் அப்துல் பாசித் புகாரி அவர்கள் அவருடைய காணொளியில் 3 விஷயத்தை சொல்கிறார். முதலாவது அவருடைய தாவா விஷயத்தை சொல்கிறார். தாவாவில் அவர் பட்ட கஷ்டங்கள், அவருக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்த நியமத்துகளை பயன்படுத்தி அவர் தாவா செய்திருக்கிறதாகவும், தாவாக்காக அவர் எங்கேயும் யாருக்கிட்டேயும் பணம் பெற்ற அந்த வரலாறு இல்லை என்பதாகவும் அவர் கூறுகிறார். உண்மையிலேயே அது மிக சிறப்பான ஒரு விஷயம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய பாதையில் மக்களை அழைப்பது, குல் ஹாதிஹி சபீலி அதுஉ இலல்லாஹ் அலா பஸீரா. உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய தெளிவான ஞானத்தை கொண்டு நீங்கள் அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழையுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறார். இது நபிமார்களுடைய பணி. அல்லாஹ்வை மட்டுமே வணங்குங்கள், அவன்தான் உங்களை படைத்தான், பரிபாலித்தான், பாதுகாக்குகின்றான், அவனை மட்டுமே வணங்கி வழிபடுங்கள், இணை வைப்பிலிருந்து உங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள் என்கின்ற இந்த அழைப்பு பணி என்பது நபிமார்கள் செய்த அழைப்பு பணி. அதை சகோதரர் அப்துல் பாசித் அவர்கள் நான் தூய்மையாக செய்தேன் என்று சொல்லுவது உண்மையிலேயே சிறப்பான ஒரு விஷயம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவரை கண்ணியப்படுத்திய ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். உண்மையிலேயே பெருவாரியான மக்களுக்கு அப்துல் பாசித் புகாரி அவர்களுடைய தாவாவின் மீது எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லை. அந்த தாவா பலருக்கும் பிடித்திருந்தது, பலருடைய வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வந்தது, பலருடைய வாழ்க்கையில் திருப்பங்களை ஏற்படுத்தியது என்பதுதான் உண்மை. ஆகவே தாவா அப்படின்னு வரும்பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவரை கண்ணியப்படுத்தினான் என்பதுதான் உண்மை. எனக்கு தெரிந்து எத்தனையோ உலமாக்கள், எத்தனையோ தாயிகள், எத்தனையோ வளரும் தாயிகள், நான் உட்பட, நான் ஒரு சாதாரண மாணவன், நான் உட்பட எத்தனையோ விமர்சனங்களை உண்மையை சொன்னதற்காக சந்தித்திருக்கின்றோம். தவறான வார்த்தைகளை பப்ளிக்காகவே கேவலமாக எழுதியிருக்கிறாங்க என் தொடர்பாக. முஸ்லீம்கள், முஸ்லீம் அல்லாதவர்கள் 2 பேருமே சில கருத்துக்களை இஸ்லாத்தில் கட் அண்ட் ரைட்டாக ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கக்கூடிய சில கருத்துக்களை சொன்னதற்காக இப்படியான பழிச்சொல்களை, இப்படியான தவறான வார்த்தைகளை கேட்டிருக்கிறோம். அந்த அளவுக்கு கூட சகோதரர் அப்துல் பாசித் புகாரி அவர்களை இந்த சமூகத்தில், ஈவன் பிற சமூகத்தில் கூட வெளிப்படையாக விமர்சிக்கலை அப்படிங்கிறத நான் பார்த்தது. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிற எனக்கு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் அவரை பெரிய அளவுக்கு விமர்சிக்கிற எல்லோருமே கண்ணியமாக பார்த்தார்கள் என்பதுதான் உண்மை. ஒரு சில பேர் அவர் தாவா செய்யக்கூடாது அப்படின்னு நினைத்திருக்கலாம். அது நார்மல் தான். சமூகத்தில் சில பேர் அப்படி நினைக்க தான் செய்வாங்க. அப்படி நினைக்கிறதுனால தாவாவை தடுத்துட முடியுமானா முடியாது. அப்துல் பாசித் புகாரி அவர்கள் உண்மையிலேயே அல்லாஹ்வுக்காக பயணம் செய்திருந்தால் அவர் தடையில்லாமல் தாவா செய்ய வேண்டும். அதாவது யூடிஜே அப்படிங்கக்கூடிய இந்த அமைப்பு, யூடிஜேயா அந்த அமைப்பு சில விஷயங்களை முன்னெடுத்து வச்சாங்க. ஆனால் யூடிஜே தான் இதை ஃபஸ்ட்டு சொல்லிச்சான்னு கேட்டால் இல்லை. பலரும் சில வருடங்களாக பேசி கொண்டிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. பலரும் நாங்கள் கடன் கொடுத்துருக்குறோம், எங்களுக்கு காசு திருப்பி வரலை அப்படின்னு சொல்லக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியுது. இதுதான் உண்மை. ஆனால் அவர் மேல் இருந்த கண்ணியம், அவருக்கு மேலே வச்சிருந்த கண்ணியம் சமூகத்தில் பெரிய அளவுக்கு இது பதிவாகலை, பெரிய சர்ச்சையாக இது மாறலை. சும்மா அப்படி பேசிக்கிட்டாங்க, அவ்வளோதான். ஈவன் கடன் கொடுத்தவர்கள் கூட பெரிய அளவுக்கு வெளியில் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லலை அப்படிங்கிறது தான் உண்மையை நான் பார்க்குறேன். ஏன்னா சோஷியல் மீடியாவில் பெரிய அளவுக்கு இது வரலை. இந்த இந்த ஜமாத்து கொண்டு வந்ததுக்கு பிறகு தான் பெருசாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ அதனால் ஒரு விஷயம் பப்ளிக்காக வந்துடுச்சு. அது குடும்ப பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை பண ரீதியான பொருளாதார ரீதியான பிரச்சனையாக இருக்கட்டும், அப்படின்னா அதுக்கு விளக்கம் கொடுக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கின்றது. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மனைவியோடு ஒரு தடவை போயிட்டு இருந்தாங்க. இரவு நேரத்தில் சஹாபாக்கள் பார்க்குறாங்க, இது என்னுடைய மனைவி தான் சொல்லிட்டு அதை கிளியர் பண்ணாங்க. காரணம் என்னென்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பலரால் பின்பற்றப்படக்கூடியவர்கள். அப்படி தானே? ஒரு சமூகத்தில் இன்ஃப்ளூயன்ஷியலான ஆள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கங்கிறத உற்று பார்ப்பாங்க மக்கள்.
அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது அந்த அந்த கிளாரிஃபிகேஷனை கொடுத்தாங்க. அப்போ பர்சனலான ஒரு விஷயம் கூட, நம்மளுடைய பர்சனலான ஒரு விஷயம் கூட நாம் வந்து பிறரால் பின்பற்றப்படுகின்றோம் என்றால் அந்த பிரச்சனை வெளியாகும் பொழுது பலரும் பேச தான் செய்வாங்க. அப்படி வரும் பொழுது அதற்கான கிளாரிட்டி, அதற்கான தெளிவு நமக்கு கொடுக்கப்பட வேண்டும். ஏன் அது இப்படி வெளியில் வந்துச்சு, எதனால் வெளியிருந்துச்சு, இது எந்த அளவுக்கு வந்து உண்மை அப்படிங்கிறதெல்லாம் அவங்க வந்து சொல்கிறது தான் சிறந்தது. அதுதான் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பப்ளிக்காக இருக்கக்கூடியவர்களுக்கு உண்மையிலேயே அவங்கள வந்து அவங்களுடைய தாவாவை வந்து பின்பற்றிட்டு இருக்கக்கூடிய மக்களுக்கு அது சரியான விளக்கத்தை அளிக்கும். பொருளாதார ரீதியை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரம்னு வந்துடுச்சுன்னா அதில் அதாவது பர்சனலாக சில விஷயங்கள் இருக்குது அப்படின்னா அது பர்சனலாக போயிடும். ஆனால் அது சமூகத்துக்கு வந்துடுச்சு அப்படின்னா, சமூகத்தில் அது ஒரு இஷ்யூவாக வந்துடுச்சுன்னா அதற்கான தெளிவு வந்து ஏற்படுத்தப்படணும். உதாரணத்துக்கு பொருளாதாரத்தை கொடுத்தவங்களுக்கு திருப்பி கொடுக்கல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு, அதில் கடன் நாங்கள் வந்து கடனுக்காக கொடுத்தோம், அதே போல் நாங்கள் பிஸ்னஸ்க்காக கொடுத்தோம், இப்படிலாம் பல கருத்துக்களை இந்த யூடிஜேங்கிற அந்த ஜமாத்துக்கு முன்னாடியே பலரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ இது பேசு பொருளாக ஆயிடுச்சு. அது ஒரு லிமிட்டுக்கு மேலே உடஞ்சி இப்படி வந்து நிற்குது. இந்த சூழலில் ஷேக் அப்துல் பாசித் புகாரியுடைய உள்ளம் வலிச்சிருக்கும். அவரை இப்படி கேவலப்படுத்துகிறாங்க, இப்படி பேசுகிறாங்கங்கிறதெல்லாம், அதுவும் அந்த வீடியோலாம் வெளியில் வந்தது. அந்த வீடியோ வெளியில் வந்திருக்கவே கூடாது, ஆனால் வீடியோ வெளியில் வந்துருச்சு. அது உண்மையிலே பெரிய வருத்தத்தை அவருக்கு ஏற்படுத்துங்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய கஷ்டம்தான். அது இருந்தாலும் கூட உண்மையிலேயே சத்தியத்துக்காக நிற்கக்கூடியவர்கள், சத்தியத்தை நேசிக்கக்கூடியவர்கள், உண்மையின் பக்கம் நிற்கக்கூடியவர்கள், அல்லாஹுவை நம்பக்கூடியவர்கள், இவர்கள் சொன்ன ஒவ்வொரு விஷயத்துக்கும் ரத்து கொடுக்கப்படணும். அதாவது இந்த பொருளாதார குற்றச்சாட்டுங்கிறது சாதாரண குற்றச்சாட்டு இல்லை, அது பெரிய குற்றச்சாட்டு. அப்போ அந்த குற்றச்சாட்டு பப்ளிக்காக வைக்கப்பட்டுச்சுன்னு சொன்னால் அதற்கான ஒரு முறையான தெளிவான விளக்கம் அப்படிங்கிறது தேவை. அது அது இல்லைன்னு சொன்னால் அந்த குற்றச்சாட்டு அப்படியே தான் இருக்க போகுது. புரியுதா? எனக்கு அவசியம் இல்லை, கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு அக்கௌண்டபிலிட்டி இல்லாத ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன். சகோதரர் அப்துல் பாசித் புகாரி உண்மையிலேயே அவரின் பக்கம் நல்லது இருக்குதுன்னு தான் பெருவாரியான மக்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு சிலரால் ஏற்படுத்தப்பட்ட அந்த கேள்விகள் இன்னைக்கு பப்ளிக்காக வந்துடுச்சு அப்படிங்கிறதுனால அதற்கு தெளிவு கொடுக்க வேண்டிய பொறுப்பு ஷேக் அவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத அவர் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் ஒரு நடுநிலையான கருத்தாக நான் பார்க்குறேன். இன்னும் இப்போ இவரோட வீடியோக்கு அப்புறம் அவங்க என்ன வீடியோ ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரில. இது தொடர்ந்து போயிட்டே இருக்குது. அப்போ அதனால் இவர் பக்கம் நியாயம் இருக்கிற பட்சத்தில் தெளிவுபடுத்த வேண்டிய பொறுப்பு அவருக்கு இருக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த காணொலியிலேயே நான் சொல்கிறேன். இறுதியில் அவர் மீது நமக்கு நல்லெண்ணம் இருக்குது. எந்த அடிப்படையில் இருக்குதுன்னு சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய மார்க்கத்தை பிற மக்களுக்கு எடுத்துரைப்பதற்கு தேர்ந்தெடுத்த மக்களில் அவரும் ஒரு ஆள். இந்த அடிப்படையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர் பாவம் செய்திருந்தால், அவர் மீது தவறு இருந்திருந்தால், எல்லாருமே பாவத்துக்கு உட்பட்டவர்கள் தானே. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மன்னிக்க போதுமானவன். ஆனால் அந்த அக்கௌண்டபிலிட்டி ரொம்ப முக்கியம். சரியா? அவருக்கு எதிராக சூழ்ச்சி செய்தாங்க அப்படின்னா அதையும் அவர் தெளிவுபடுத்தணும். என்ன சூழ்ச்சி செஞ்சாங்கங்கிறது தெளிவுபடுத்தணும். நிச்சயமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யார் அவருக்கு எதிராக சூழ்ச்சி செய்கிறார்களோ அவர்களை விடமாட்டான். அதனால் அந்த கவலை அவருக்கு தேவையில்லை. இப்போ நேர்மையாக, தைரியமாக சத்தியத்தை இது இந்த அளவுக்கு வெளியில் வந்ததுனால தெளிவுபடுத்த வேண்டிய பொறுப்பு அவருக்கு இருக்குது. அந்த காணொலியில் அந்த தெளிவு இருந்ததாக நான் பார்க்கலை. அல்லாஹ் மிக அறிந்தவன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய நிலையை மாற்றுவானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவேளை அவரால் பாதிக்கப்பட்ட மக்கள் இருந்தார்கள் என்றால் அவர்களுக்கு பொறுமையை தருவானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிவாரணத்தை ஏற்படுத்துவானாக. எல்லா மக்களுக்கும் சரியான புரிதலை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்துவானாக. சமூகத்தில் தாவாவை தூய்மையாக செய்யக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கி அருள் புரிவானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக அறிந்தவன்.